தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கு விசாரணைக்காக இன்று நேரில் ஆஜரானார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த தேமுதிக பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரையும் அரசையும் அவதூறாக பேசியதாக விஜயகாந்த் மீது திருவண்ணாமலை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக விஜயகாந்த் இன்று நேரில் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி நாகநாதன் வரும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயகாந்த் தமிழக அரசின் அவதூறு வழக்குகளை எதிர்கொள்ள தயார் என்று கூறினார். மாநிலங்களவை தேர்தல் தொடர்பாக இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று குறிப்பிட்ட விஜயகாந்த் பான் மசாலா குட்காவுக்கு தடை விதித்தது போல் மதுபானங்களுக்கு தடை விதிக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.